ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் ஓப்பன் பண்ணாங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுற டைமில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் தீந்துருச்சு. நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. கோட்டா 2 புக்கிங் இருக்குது இன்றைக்கி. பிப்ரவரி மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிற ஸ்ரீனிவாச திவ்யாநகருக்கு ஹோமம் புக்கிங் பண்ணிக்கோங்க. 9:55க்கு லாகின் செய்து எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. பிப்ரவரியில் ரத சப்தமிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ரத சப்தமிக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ரத சப்தமி அன்னைக்கு ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு உண்டான லாஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். 1600 நம்ம பே பண்ணணும். இது கப்பல் டிக்கெட்லாம் கிடையாது. சேம் ஜெண்டர் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் நம்ம தான் நேரில் போய் பார்த்துக்கணும். அலிப்பிரியில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த சூப்பர்வைசர்கிட்ட நம்மளோட தரிசன டிக்கெட்டில் மிஸ் பண்ணாமல் சீல் அண்ட் சைன் வாங்கிக்கணும். அப்போ தான் 300 தரிசனம் கியூ வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பத்மாவதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம்லாம் அபிஷேகம் புக் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் சீக்கிரமாகவே அபிஷேகம் தீந்துரும். வஸ்திர அலங்கார சேவா கூட சீக்கிரமாக தீந்துரும். ஸோ முன்னாடியே லாகின் செய்து கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் கூட நிறைய சேவாஸ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2 புக்கிங் இருக்குது. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 27ஆம் தேதி வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மதுரையில் இருக்கிற அழகர் கோயில் காலையில் சுப்ரபாதம் தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. யானை, குதிரை, பசுவோட மூலவர் பெருமாளை தரிசனம் பண்ணது. ஆக்சுவலாக 27ஆம் தேதி வரைக்கும் தான் மூலவர் பெருமாளோட தரிசனம். அதுக்கப்புறமா 6 மாதம் தரிசனம் கிடையாதுங்க. மூலவர் எல்லா சேவாக்களும் உற்சவருக்கு தான். வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே டிக்கெட் ட்ரை பண்ணேன். அதிசயமாக கிடச்சிருச்சு. ஸோ காலையில் வந்து தரிசனம் பார்த்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா 6 மாதம் சுவாமி தரிசனம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வம் மதுரை கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் சுப்ரபாதம் சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த கோயிலில் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மதுரைக்கு வரீங்க, இல்லை மதுரையில் இருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பட் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது சுப்ரபாதம் சேவா. டீட்டெயில்ஸ் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். டிக்கெட் கிடைச்சது பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா மத்தியானம் தான் ட்ரை பண்ணேன். ஜென்ரல் கோட்டாவில் அதிசயமாக கிடச்சிருச்சு. வெளியில் 18 படி கருப்பு இருக்கும். மேலே பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகளில் ஒரு கோயில். பட் ரிட்டன் போகணும் குருவாயூர் எக்ஸ்பிரஸில். அதுவும் மதுரையிலேருந்து கிடையாதான், திருச்சிக்கு போய் தான் ஏறணும். ஏன்னா நாளைக்கு தரிசனம் புக் பண்ணியிருக்கேன் திருமலாவில். பட் இது சடனாக கோயில் மூலவர் பார்க்க முடியாதே 6 மாதம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு வந்தது. பசுவோடு சேர்ந்து போகிறப்போ வாளால் 2 தடவை அடிச்சது எனக்கு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தது.
6 மாதம் பெருமாள் இங்கே தைலக்காப்பில் இருப்பார். 108 திவ்ய தேசத்தில் ஒன் ஆஃப் த திவ்ய தேசம். மதுரையில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியலன்னா மேக்ஸிமம் இன்றைக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துருங்க. நாளைக்கும் வரலாம், 26ஆம் தேதியும் நீங்கள் வரலாம். மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தைலக்காப்பில் இருப்பார் பெருமாள். 6 மாதம் 18 படி. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். டோக்கன்ஸ் இந்த வீடியோ போடுற டைமில் அவைலபிளாக இருக்குது. டோக்கன் கொடுக்குற டைம் இப்போ மாறி இருக்குது. எப்பொழுதும் 2 மணி போல் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருப்பதியில் கொடுப்பாங்க. அது இப்போது 9 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.